ஹாய் வீவர்ஸ், டெரஸ் கார்டன்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஹார்வெஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்துடுச்சு. அதனால் எனக்கு இனிமேல் ஹார்வெஸ்ட்லாம் இருக்காது. ஸோ அநேகமாக இதுதான் வந்து கொஞ்சம் நல்ல ஹார்வெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் வரும். நான் வந்து தைப்பட்டம் வந்து எந்த செடியுமே வைக்கல. ஒரு சில கத்திரி செடி மட்டும் தான் வச்சுருந்தேன். அதுதான் இந்த செடி. ஜென்ரலாக தைப்பட்டம், ஆடிப்பட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம சீட்ஸ் போடலாம். ஆடிப்பட்டத்தில் வந்து இந்த கொடி காய்கறிலாம் அவரைக்காய், பாகற்காய், அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் போடுவாங்க. ஒரு சில செடி காய்கறிகள்லாம் வந்து தைப்பட்டத்தில் போடுவாங்க. நான் வந்து இந்த தைப்பட்ட டைமில் வந்து கொஞ்சம் சிக்காக இருந்தனால நான் எதுவும் செடிங்கெல்லாம் போடலை. இருந்தாலும் வந்து அதுக்கு முன்னாடி தைப்பட்டத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கத்திரி செடி மட்டும் போட்டிருந்தேன். ஆனால் அது என்னென்னா என்ன வெரைட்டிங் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு எங்கள் வீட்டு மாறன் வந்து எல்லாத்தையுமே கிளறி விட்டுட்டான். ஸோ இது வளர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் கத்திரி மட்டும், அதுக்கப்புறம் தொப்பி கத்திரி 2 கத்திரி வெரைட்டி மட்டும் இந்த தடவை இருக்குது. மீதி மற்றதெல்லாமே வந்து ரொம்ப பழைய செடிங்க தான். அதனால் அந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் கத்திரிக்காயெலாம். கத்திரிக்காய் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வந்து செடியிலே விட்டாச்சு, கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு கேப்சிகம் இருந்தது, அதையுமே எடுத்துட்டோம். நிறைய கத்திரிக்காய் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சேலம் முள் கத்திரி, அதுக்கப்புறம் வேலூர் முள் கத்திரி. மற்றது எல்லாமே பிடிக்கும். இது ரெண்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காவும் காய்ச்சி முடிச்சிருச்சு. அது புது செடி ஒரு 3 செடி இருக்குது. அது இனிமேல் காய்ச்சா தான் உண்டு. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கொடி தக்காளி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் 2 வெரைட்டி மட்டும்தான் அந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி. அது தானாக வந்தது. தக்காளி வெளியில் சீப்பாக தான் விற்கிது. இருந்தாலும் நம்ம வீட்டில் மருந்து இல்லாமல் விளைவிக்கிறனால அதனுடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்றைக்கி நான் சமைக்கும்போது இந்த தக்காளி கூட வெளியில் கடையில் வாங்குகிற தக்காளி மிக்ஸ் பண்ணவே மாட்டேன். இதில் தக்காளி சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி செடியெலாம் ஈஸியாக வளரக்கூடியது. நம்ம ரொம்ப பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு சில தக்காளியெல்லாம் எடுத்தாச்சு. பழுத்த தக்காளி, பழுக்க போகிற தக்காளி எல்லாமே எடுத்தாச்சு. இது அப்படியே வெளியில் வச்சாவே பழுத்துரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து மிளகாய் செடி. இது வந்து பஜ்ஜி மிளகாய் செடி தான். அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால. இதில் ஒரே ஒரு மிளகாய் இருந்தது, அதை எடுத்துகிட்டு நான் வேறு இன்னொரு செடி நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இது வந்து நார்மல் தக்காளி தான். இது நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த தக்காளி தான் அது. இது அத்திச்செடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கொடி காய்கறி சைடு எல்லாமே ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு பீர்க்கங்காய் இருக்குது பாருங்கள். பீர்க்கங்காய் செடியுமே காஞ்சி போச்சு. நுனியில் மட்டும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. அங்கே பூ விட்டு காய் வந்துருக்குது. இது உருட்டு கோவக்காய். இது பார்க்க பெருசாக தான் இருக்கும். கட் பண்ண பிஞ்சாக இருக்கும். ஆனால் இது அப்படியே கூட சாப்பிட்லாம். பச்சையாகவே சாப்பிடும்போது அது வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பீர்க்கங்காய் செடி எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கு பாருங்களேன். அதில் 2 பீர்க்கங்காய் இருக்குது. ஒன்று மட்டும் தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு. அதுவே காஞ்சி போயிடுச்சு. மற்ற இன்னும் கொஞ்சம் உருட்டு கோவக்காய்லாம் சுற்றி இருக்குது. அதுக்கப்புறம் நீட்டு கோவக்காய் அதெல்லாமே எடுத்தாச்சு. இந்த கொடியில் லாஸ்ட்டாக அவரைக்காய். இது நீங்கள் முன்னாடியே பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய அவரைக்காய் அதிலேருந்து பறிச்சிட்டோம். இதுதான் கடைசி ஹார்வெஸ்ட், அவரைக்காய் கடைசி ஹார்வெஸ்ட்டு. அதிலே இன்னும் கொஞ்சம் கோவக்காய் இந்த சைடு இருந்தது. அதையும் ஒரே ஒரு பாகற்காய் அதையும் எடுத்தாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வந்து லாஸ்ட்டில் தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முள்ளங்கிலாம் வாடிடும். அதனால் கடைசியாக இறங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கலான்ட்டு நான் இந்த பேக்கில் ஒரே ஒரு முள்ளங்கி இருந்தது, அதை எடுத்துகிட்டு அந்த பேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்னொரு பேக்கில் இன்னொரு முள்ளங்கி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த முள்ளங்கிலாம் அந்த பேக்லேருந்து எடுத்தாச்சு. கடைசி முள்ளங்கி இது. அதுக்கப்புறம் முள்ளங்கி செடி நான் புதுசாக போட்டு வச்சுருந்துருக்கேன். அதுவும் இப்போ வளர்ந்துட்டு வருது. அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு ஹார்வெஸ்ட் ரெடி ஆகிடும். இதை முள்ளங்கி செடி பாருங்கள். பக்கத்தில் எவ்வளோ அழகாக செவந்தி பூ பூத்துருக்கு பாருங்கள். இது கலர் சூப்பராக இருக்கும். இதுலேருந்து தேவையான பூவை கொஞ்சோண்டு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கனகாம்பரம் பூவும் எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை. இது எடுக்கலின்னு வச்சுக்கோங்களேன், தோட்டம் ஃபுல்லாக இவர் தான் இருப்பாங்க. மற்ற காய்கறி செடி நம்ம மறந்துடணும். அது மட்டும் இல்லாத அப்பப்போ இதை எடுத்துகிட்டு நான் தோசை செஞ்சுருவேன். நீ தோசை செய்யறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க என்னை ஹார்வெஸ்ட். ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதோட நெக்ஸ்ட் இயர் தான். என்னென்னா சின்ன சின்ன ஹார்வெஸ்ட் மட்டும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி மட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.